நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு பிடிச்ச இந்த ஃப்ரூட் ஜாம் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரோ எந்த கெமிக்கலும் சேர்க்காம பழங்களை மட்டும் வச்சு செய்யறது அப்படின்னு பார்ப்போம். இதுல விளம்பரங்களை பார்த்துருக்கலாம். பேருக்காக பழத்தை போட்டுட்டு ப்ராடக்ட்லாம் நான் பழத்தை சேர்க்காம ஒரு சில கெமிக்கலை சேர்த்து வச்சிருப்பாங்க. நம்ம செய்யறது அப்படி இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க்கெட்ல ஈஸியாக கிடைக்கக்கூடிய பழங்கள் வச்சு தான் செய்ய போறோம். அதுல என்னென்ன பழங்கள் பயன்படுத்திருக்கோம்னா ஆப்பிள் 1/2 கிலோ, பப்பாளி பழம் 1, பைனாப்பிள் 1, வாழைப்பழம் பச்சை வாழைப்பழம் 4, மாம்பழம் 1, பலாச்சோளம் 3. இது வந்து சீசனுக்கு மட்டும் கிடைக்கும். சீசன் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கலாம், சீசன் இல்லாத போது விட்டுடலாம். அது கூட சர்க்கரை, வாசனைக்காக பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 2 ml 3 ml அது சேர்ப்போம். இந்த ஐட்டத்தை வச்சு நம்ம இந்த ஃப்ரூட் ஜாம் செய்ய போகிறோம். இந்த பழங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விதை நீக்கி தோல் நீக்கி அந்த பைனாப்பிளில் குறிப்பாக வந்து அந்த கருப்பு கருப்பாக இருக்கும் அதையும் எடுத்துடணும். அது பைனாப்பிளில் நடுவில் இருக்கிற அந்த ஒரு பகுதியும் வெட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கி போட்டு மிக்சியில் அரைக்கிற மாதிரி வச்சுக்கணும். முக்கியமாக பழத்தை கட் பண்ணியாச்சுன்னா அது உடனே ப்ராசஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இல்லைனா வாழைப்பழம் இந்த ஆப்பிள் இதெல்லாம் வந்து கருத்துரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. இது கூட கலருக்காக பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் இந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கல, அந்த கலருக்காக தான் பீட்ரூட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இந்த பழங்களை போட்டு தான் நம்ம இந்த ஃப்ரூட் ஜாம் செய்ய போகிறோம். இந்த கட் பண்ண பழத்தை எல்லாத்தையுமே மிக்சரில் போட்டு நல்லா வந்து நைஸாக இந்த மாதிரி பழக்குழு மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டா இந்த ஃபார்மில் வரும். முடிஞ்ச அளவுக்கு ஜாம் செய்யறதுக்கு சில்வர் பாத்திரம், அடிகானமான பாத்திரமாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த 1 கிலோ கூழ் வந்து இதை அளந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ஃப்ரூட் ஜூஸ் வந்து 1 கிலோ இருக்குது. இந்த 1 கிலோவுக்கு எவ்வளோ சர்க்கரை சேர்க்கலாம் அப்படின்னா 1 கிலோ சர்க்கரை சேர்க்கணும். அதாவது சமமாக சேர்க்கணும். எந்த அளவுக்கு கூழ் இருக்கோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். இதை ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு அடிப்பிடிக்காமல் கிளறி விடணும். இது கவனத்தில் எடுத்துக்கணும். கூடுதலாக இது கூட இந்த ஜாம் வந்து கொதிநிலைக்கு வரும்போது சிட்ரிக் ஆசிட் ஒரு பிஞ்சு, அதாவது அது எதுக்கு அப்படின்னா இந்த ஜாமில் வந்து சர்க்கரை கலக்கிறதுனால அந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அந்த சர்க்கரை வந்து ஒரு படிக்க மாதிரி ஒரு கிறிஸ்டல் ஆகும். ஸோ அந்த இது கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த சிட்ரிக் ஆசிட் கலக்கிறோம். அதுவும் ஒரு பிஞ்சு இது கலந்தா போதும். சூடு வரும்போது கொதி வரும்போது அந்த சிட்ரிக் ஆசிட் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து லிக்விட் ஃபார்முக்கு வந்துடும். கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டாக அந்த ஜாம் பாதம் வரும். இந்த ஜாம் பாதத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னா ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த நம்ம கிண்டிட்டு அந்த ஜாமை எடுத்து ஒரு டிராப் எடுத்து அந்த பிளேட்ல விட்டோம்னா முத்து போல அது கரையாம அந்த தண்ணியில இருக்கும். அதுதான் அந்த ஜாமோட பதம். அந்த முத்து போல ஒரு பதம் வந்துருச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கீழே எடுத்து வச்சிடலாம். கீழே எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்க பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 3 ml அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் பிளாஸ்டிக் ஜாரா இருந்தால் லைட்டாக சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஊற்றலாம். இதே கண்ணாடி பாட்டில் இருந்தால் சூட்டோட ஊற்றலாம். இதில் பிளாஸ்டிக் ஜாரில் சூடோட ஊற்றினா அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் கொஞ்சம் அடிக்கும். அதனால கொஞ்சம் சூடு ஆற விட்டு ஊற்றினா அந்த ஸ்மெல் வராது. ஸோ அதுக்கு தான் அதில் பிளாஸ்டிக் ஜாரில் சூடு ஆற விட்டு ஊற்றுறது. இதே வந்து ஃபுல்லாக சூடு ஆறிச்சுனாக்கா அது கட்டி ஆகிடும். அது நம்ம அடுத்து வெட்டி தான் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் இளஞ்சூட்டில் எடுத்து ஊற்றிடலாம். இதே பாட்டில் வந்து நம்ம எப்படினா ஊற்றிடலாம். நம்ம அந்த கண்டெய்னரில் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 4 நேரத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக கூல் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். ஒரு ரியல் ஃப்ரூட் ஜாம் ரெடி. வாய்ப்பு இருந்தால் இந்த ஃப்ரூட் ஜாம் ரெடி பண்ணி பாருங்க. இல்லை உங்களுக்கு தேவைனாலும் நம்ம எஸ்எம்ஆர்ஸ்லையும் கிடைக்குது. கீழே வாட்ஸ்அப் நம்பர்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ ஆர்டர் பண்ணிக்கலாம். கூடுதல் தகவலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மேலும் நம்ம எஸ்எம்ஆர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பயனுள்ள தகவல் கிடைக்கும். நன்றி, வணக்கம். முக்கியமாக இதில் எந்த வித கலரும் சேர்க்கல, பார்த்தீங்கன்னாலே தெரியும். நேச்சுரல் கலர்.